சர்க்கம் 32. விஸ்வாமித்திரர் குஜநாபனது பெண்ணின் கதையை கூறுதல். பின்பு விஸ்வாமித்திர முனிவர் அங்குள்ள வனதேவதைகளை நோக்கி, இந்த சித்தாசிரமத்தினின்றும் புறப்பட்டு இமயமலையிலுள்ள தமது ஆசிரமத்திற்கு போவதாக சொல்லி விடை பெற்று கொண்டு அந்த சித்தாசிரமத்தை வலம் வந்து வடதிசை நோக்கி பிரயாணம் செய்ய தொடங்கினர். அங்குள்ள முனிவர்கள் அனைவரும் பல பல வண்டிகளில் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். இன்னும் மகரிஷிகள் அனைவரும் ராம லட்சுமணர்களும் புறப்பட்டு வெகு தூரம் நடந்து சென்று சோனநதத்தின் கரையில் உட்கார்ந்த பின் விஸ்வாமித்திரர் அத்தேசத்தின் வரலாறு கூறத் தொடங்கினர். குழந்தாய், பிரம்மனது மானசபுத்திரனான குஜன் என்பவன் வைதர்பி என்னும் தனது பத்தினியிடத்தில் குசாம்பன், குசநாபன், ஆதுர்தரஜஸ், வசு என்னும் 4 புதல்வர்களை பெற்றனன். அவர்களில் குசாம்பன் கௌசாம்பி என்னும் பட்டணத்தையும், குஜநாபன் மகோதயம் என்னும் பட்டணத்தையும், ஆதுர்தரஜஸ் என்பவன் தர்மாரண்யம் என்னும் பட்டணத்தையும், வசு என்பவன் கிரிவிரஜம் என்னும் பட்டணத்தையும் படைத்தனர். ராமா, இச்சோனநதத்தின் கரையிலுள்ள பூமியானது வசுவென்னும் அவ்வரசனுடையது. இப்பூமியை சுற்றி 4புறமும் 5 பெருமலைகள் இதோ விளங்குகின்றன. ஆனது பற்றி இந்நகரம் கிரிஜ்விரஜம் என்று வழங்கி வருகின்றது. இச்சோனநதம் மகத தேசத்தின் வழியாக பெருகி வருவது பற்றி மாகதி நதி என்றும் வழங்கப்படும். ரகுநந்தனா, குஜநாபம் என்பவன் கிருதாசி என்னும் அப்சர ஸ்திரீனிடத்தில் 100 பெண்களை பெற்றனன். அப்பெண்கள் நன்கு யவ்வனம் வர பெற்று மேலான ஆடை ஆபரணங்களால் அலங்கரித்து கொண்டு நந்தவனத்திற்கு வந்து அங்கு பலவிதமாக விளையாடி கொண்டிருக்க, அம்மாதரசிகளை வாயுதேவன் கண்டு மோகம் கொண்டு, நீங்கள் எனக்கு மனைவிகளாக வேண்டும். மனிதர்களுக்கு தேவதைகளோடு தொடர்பு எப்படி நேரும் என்று ஐயுற வேண்டுவதில்லை. நீங்கள் மனுஷ்ய தன்மையை விட்டு ஆயுள் நிரம்ப பெறுவீர்கள். என்னை மனம் புரிவீர்களாயின் அழிவில்லாத யவ்வனம் பெற்று தேவமாதரை போல் விளங்கி வாழ்வீர்கள் என்று மொழிந்தனன். பிறகு அப்பெண்மணிகள் வாயுதேவனை நோக்கி, தேவோத்தமா, உனக்குள்ள பெருமையை நாங்கள் அறிவோம். எங்களை நீ ஏன் அவமதிக்கின்றனை? நாங்கள் அனைவரும் குஜநாபனுடைய பெண்கள். உனக்கு இந்த மதிக்கேடு ஏன் உண்டாயிற்றோ? இதை எங்கள் தகப்பனாராகிய குஜநாபர் அறிவாராயின் உனக்கு பெரும் கேடு வரக்கூடுமே. உலகத்தில் பெண்களை தகப்பன் கொடுப்பதொன்றோ தர்மம். அப்படியே எம் தகப்பனாராகிய குஜநாபர் எங்களை எவனுக்கு விவாகம் செய்து கொடுப்பாரோ அவனையே கணவனாக பெற நாங்கள் உரியவர்களாய் இருக்கின்றோம். அவரது அனுமதியின்றி எங்களை நீ விரும்புவது பிசகு என்றனர். வாயுதேவனும் அது கேட்டு வெகுண்டு அவர்களுடைய சரீரம் எங்கும் புகுந்து உடலை முறித்து கூனிகளாக செய்துவிட்டனன். கூனிகளான அக்கன்னிகைகளும் தங்கள் தகப்பனிடம் சென்று சரீர விவகாரத்தை பற்றி மிகவும் வெட்கி கண்ணும் கண்ணீரும் ஆகி நின்றனர். குஜநாபனும் அப்பெண்கள் அவ்விதமாக சரீர விகாரம் உற்று வருந்துவதைக் கண்டு மிகவும் மனம் கொதித்து செய்தியை அவர்கள் வாயினால் நன்கு அறிந்து அவர்களின் குணத்திற்கு மிகவும் உவந்து வியந்து அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு அப்பெண்மணிகளின் விவாகத்தை குறித்து மந்திரிகளோடு கூடி ஆலோசித்தனன்.